தற்போதைய அண்மை செய்தி. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கட்டுமானங்களுக்குரிய புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருக்கிறது. புதிய கட்டுமானம் தொடர்பான புதிய கட்டுப்பாடுகளை சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், சென்னை மாநகராட்சி என்னென்ன புதிய கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறாங்க? வணக்கம் சார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான கட்டுமானம் குறித்தான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் பின்பற்றிட வேண்டும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 1 ஏக்கர் வரை பரப்பளவு கொண்ட புதிய கட்டுமானம் அல்லது கட்டிட இடிபாடுகள் மேற்கொள்ளும் போது 6 மீட்டர் உயரம் உள்ள தகரம் உலோக தடுப்புகள் அமைக்கப்பட வேண்டும். அதே போல புதிய கட்டுமானம் அல்லது இடிக்கப்படும் அனைத்து கட்டமைப்புகளும் இருந்து வெளியே வரும் தூசி துகள்களை பரவுவதை தடுக்க அதிக அடர்த்தி கொண்ட துணி அல்லது தார்பாய் அல்லது இரட்டை அடுக்கு கொண்ட பச்சை வலைகளால் மூடப்பட்டிருக்க வேண்டும் உள்ளிட்ட 18 வழிகாட்டு நெறிமுறைகளை சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத பட்சத்தில் அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 20,000 சதுர மீட்டர் அதிகமான பரப்பளவு உள்ள கட்டுமான தளங்களில் இது போன்ற வழிகாட்டு விதிமுறைகளை மீறும் பொழுது 5 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சமாக 300 சதுர மீட்டர் முதல் 500 சதுர மீட்டர் பரப்பளவு வரை உள்ளக்கூடிய கட்டுமான பணிகள் மேற்கொள்ளும் போது குறைந்தபட்சம் 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழிகாட்டு விதிமீறல்கள் ஏற்படும் பொழுது அதனை சரி செய்வதற்கான எச்சரிக்கை அறிவிப்பு வழங்கப்பட்டு அதனை சரி செய்வதற்கு 15 நாட்கள் அவகாசம் அளிக்கப்படும். அந்த 15 நாட்களுக்கு பிறகாகவும் அவர்கள் அதை சரி செய்யப்பட்ட பட்சத்தில் அபராத தொகை என்பது விதிக்கப்படும். 7 நாட்கள் அவகாசம் அளிக்கப்படும். 7 நாட்களுக்கு பிறகாகவும் கூட அபராதம் தொகை செலுத்தாத பட்சத்தில் அந்த அபராதம், அதாவது கட்டுமானத்தை நடவடிக்கைகளை நிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் உள்ளிட்ட கடுமையான நடைமுறைகளை சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி உள்ள பகுதிகளில் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் பொழுது வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் பின்பற்றுமாறு சென்னை மாநகராட்சி தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.